வணக்கம் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக ஜோதிடம் என்பது பல விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு கணித அறிவியல். இதில் தேடல் அப்படிங்கிறதே முடிவடையாத ஒன்று. தேட புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான டூலாக யூஸ் ஆகிட்டுருக்கும். இந்த ஜோதிடத்தில் கிரக நிலைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். காரணம் அதுதான் பலன்களை கொடுக்கக்கூடியது. அடுத்தபடியாக வர்றது ராசியும் லக்னமும். இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்து தான் ஒரு மனிதர்களுடைய மனதையும் குணத்தையும் வாழ்க்கை அமைப்பையும் இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வடிவமைக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்த நிலைகளில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் உறவு முறைகள்லாம் அவங்களுக்கு அமையுது, எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்குது. இந்த பதிவு அதனுடைய தொடர்ச்சி. அதாவது போன பதிவுகளில் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் அதனுடைய முரண்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியாக இருக்கும், ஆனால் அது வெளியிலையோ மற்றவங்களுக்கோ தவறாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு சரியாக இருக்கும், நமக்கு அது தவறாக இருக்கும். சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒத்து போக செய்யும், இல்லைன்னா ஒத்து போக செய்யாது. ஸோ இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே விஷயங்களில் அமையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் தான் இருக்கும். ஸோ இந்த முரண்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ராசியும் லக்னமும் தான். இதைத்தான் ஜோதிடத்தில் விதி மதி கதி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதை விதி கெட்டா மதியப்பார், மதி கெட்டா விதியப்பார் அப்படிங்கிற பழமொழிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த முரண்பாடுகள்லாம் என்ன, எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு ராசியும் லக்னத்துக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எல்லா ராசி லக்ன காம்பினேஷன்களுக்கும் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தனுசு ராசி மேஷ லக்னம். இந்த தனுசு ராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பெக்யூலரான கேரக்டராக இருப்பாங்க. ஜென்ரலாக இவங்க பார்க்குறதுக்கு பழகிறதுக்குள்ள ரொம்ப கேஷுவலாக சிம்பிளான ஆட்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க செய்யக்கூடிய வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா யாருப்பா நீ, யாருமா நீ அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வெறுமனே தோற்றத்தை வச்சு இவங்க இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு இவங்க ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இவங்க ரொம்ப அமைதியாக சாந்தமாகத்தான் இருப்பாங்க. ஆனால் வேலைன்னு வெள்ளைக்காரன் அப்படிங்கிற மாதிரி இவங்க காரியத்தில் எப்போவுமே கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே போல் இவங்க எப்போ பார்த்தாலுமே இவங்க உண்டு இவங்க வேலை உண்டுன்னு இருக்கக்கூடியவங்க தான். இவங்க பெரும்பாலும் மற்றவங்களுடைய விஷயங்கள்லாம் தலையிடவே மாட்டாங்க. அதாவது கடமையச்சி பலனை எதிர்பாராது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை நிலை பெரும்பாலும் போயிட்டுருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக இவங்க உண்டு இவங்க வாழ்க்கை உண்டுன்னு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் யாராவது ஒருத்தருக்கு சீண்டுனாங்க அப்படின்னு இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஓ அப்படியா செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செய்ய வேண்டிய வேலைலாம் செஞ்சு காட்டிடுவாங்க. அதனால் இவங்கக்கிட்ட யாராவது வம்பெடுக்கிறாங்க, இல்லை சீண்டுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அது பெரும்பாலும் அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். இவங்க எப்பவும் போல் சிம்பிளாக வேலையை முடிச்சுட்டு அமைதி ஆகிடுவாங்க. அதே போல் மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற குணம் இவங்களுக்கு அதிகம். ஸோ என்ன தான் மற்றவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, இல்லை வேணுட்டு இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சாலும் அது எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு என்ன நீ பண்ணப்பா அதை நான் திரும்பி செஞ்சேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இவங்க கேஷுவலாக எடுத்துகிட்டு திரும்பவும் பழையபடியே பழகக்கூடிய அந்த இயல்பும் குணமும் இவங்களுக்கு உண்டு. ஸோ எதையும் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும், மனுஷனாக தப்பு பண்ண தான் செய்வாங்க, அதெல்லாம் பெருசு பண்ணிக்காத மாறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்கக்கிட்ட நிறைய கேஷுவலான நல்ல குணங்கள் அப்படிங்கிறது அதிகம்.
அண்ட் இந்த தனுசு ராசி மேஷ லக்னத்தினுடைய முரண்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இப்போ சொன்ன அதே விஷயம்தான். ரீசன் என்னென்னா, பெரும்பாலும் இவங்களுக்கு இவங்க ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா யாரோ ஒருத்தருடைய தூண்டுதல் அப்படிங்கிறது தேவைப்படுது. இயல்பாகவே இவங்களுடைய குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பற்றற்ற நிலையில் தான் இருப்பாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி கடமைச்சு பலனை எதிர்பாராது அப்படிங்கிற மாதிரி உங்களோட வாழ்க்கை எப்போவுமே ரொம்ப கேஷுவலாக தான் போகும். எதுக்குமே இவங்க அலட்டிக்க மாட்டாங்க, எதை பற்றியும் இங்கே யோசிக்க மாட்டாங்க, ரொம்ப கிரிட்டிக்கலாக போட்டு தலைப்பிச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக கேஷுவலாக நேச்சுரலாக இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும். எப்போ பிரச்சனைனா இவங்களை பற்றி மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு கொஞ்சம் சங்கடம் வரும், அவ்வளோதான். மற்றபடி தனிப்பட்ட நிலையில் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கேஷுவலாக தான் இருக்கும். ஸோ இவங்களுக்குள்ளே எதையுமே செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தாலும் கூட அதையெல்லாம் இவங்க பெருசாக பொருட்படுத்தவே மாட்டாங்க. எனக்கு இது போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் சில நேரங்களில் பல நேரங்களில் சில முக்கியமான விஷயங்களை செய்யணும் அப்படின்னாலும் கூட மற்றவங்களுடைய தூண்டுதல் அப்படிங்கிறது தேவைப்படுது. இந்த தூண்டுதல் அப்படிங்கிறது பாசிட்டிவாகவும் அமையலாம், நெகட்டிவாகவும் அமையலாம். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது தான் ஜாதக ரீதியாக அமையக்கூடிய விஷயங்கள். சுய ஜாதகம் இவங்களுக்கு நல்லபடியாக கை கொடுத்துருச்சு அப்படின்னா பாசிட்டிவான நாட்கள், ஒரு வழிகாட்டிகள் போல், ஒரு முன் உதாரணம் போல், ஒரு நல்ல மனிதர்களுடைய ஆதரவும் பக்குவமான வார்த்தைகளும் இவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உத்வேகமாக அமையும். ஒரு நல்ல விஷயங்களை நோக்கி இவங்க போவாங்க. அதுவே இவங்களுடைய ஜாதக நிலை சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் மற்றவங்களுடைய தூற்றுதலும் வேண்டா விவாதங்களும் தான் இவங்களுக்கு ஊன்றுகோலாக அமையுது. பட் எப்படி பார்த்தாலும் மற்றவங்களுடைய தூண்டுதல் அப்படிங்கிறதான் இவங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்லுது. ஒருவேளை வாழ்க்கையில் எந்த ஒரு தூண்டுதலுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஒரு சன்னியாசி போல இவங்க மாற ஆரம்பிச்சிடுவாங்க. அண்ட் ஜென்ரலாகவே இந்த மேஷ லக்னம் தனுசு ராசி அப்படிங்கிறது ஒரு நிலையான இடத்துல இருக்கிறதே இல்லை. ஏதோ இங்கேயும் எங்கேயுமாக ஓடிக்கொண்டே இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ணுவோம், ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னே தெரியாது. ஆனால் கட்டாயமாக போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் அமையும். பல நேரங்களில் அதெல்லாம் தனக்காக ஓடுறாங்களா இல்லை மற்றவங்களுக்காக ஓடுறாங்களா அப்படிங்கிறது கூட தெரியாது. ஆனால் அதே போல் இவங்களுக்கு பெரிய பெரிய ஆட்களுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இதனால் கூட என்னதான் இவங்க வீரியம் மிக்க ஆட்களாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு கட்டுப்பட்டவங்களாகவே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். இவங்க சுதந்திரமாக எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படும். வயசில் பெரியவங்க, வயதில் பெரியவங்க, அனுபவத்தில் பெரியவங்க, சமுதாயத்தில் உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க, இல்லை உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் தன்னை விட மேலான ஒருத்தவங்களோடு தான் இவங்க அதிக சகவாசம் அப்படிங்கிறது ஏற்படுத்திக்குவாங்க. ஸோ இதனால் எப்போவுமே மற்றவங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படும். பட் இயற்கையாக இது இவங்களுடைய மன ரீதியாக இவங்க அக்செப்ட் பண்ணி போனாலும் கூட இவங்களுடைய குணம் அதுக்கு ஒத்து போகாது. இந்த விஷயங்கள்லாம் ஒரு பேலன்ஸ் வரைக்கும் தான். அந்த பேலன்ஸ் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நீ என்ன நான் என்ன அப்படிங்கிற மாதிரி போக ஆரம்பிச்சிடும். ஸோ கெட்டதுலேயும் ஒரு நல்லது, இல்லை நல்லதுலேயும் ஒரு கெட்டது அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக விஷயங்கள் ஜென்ரலாகவே நிறைய பேர் இந்த ஆன்மீக தொடர்புடைய விஷயங்களில் ஈடுபடக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. ஒரு வயதுக்கு மேலே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்க ஆன்மீகவாதிகளாகவே மாறவும் ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் எந்த தவறும் கிடையாது. பட் இதில் பிரச்சனை என்னென்னா இவங்களுடைய மைண்டு ஆன்மீகத்தை நோக்கி போகும். ஆனால் அதில் இவங்க ஸ்டெபிளைஸாக இருக்காங்களா அப்படிங்கிறதான் பிரச்சனை. அதாவது மனம் அமைதியை நோக்கி போகும். ஆனால் இவங்களுடைய குணம் அப்படிங்கிறது அடாவடியாக செயல்படும். சும்மா கண்ணை மூடி உட்காரது அப்படிங்கிறது இவங்களால் முடியாத காரியம். ஸோ அதனால் இந்த ஆன்மீக விஷயங்களுக்குள்ளே சிக்கி இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி நிறைய சூழ்நிலைகளை பார்த்து வருவாங்க. இதனால் கால விரயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நிறையவே உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்மீகத்தை தலைமையில் தூக்கி வச்சு ஆடுறவங்களும் இவங்களாகத்தான் இருப்பாங்க. ஆன்மீகத்தை நிந்திக்கக்கூடியவங்களாகவும் இவங்களாக தான் இருப்பாங்க. அதாவது நல்ல நேர காலங்கள் இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஆகாத காலங்கள், போதாத காலகட்டங்கள்லாம் வரும்போது தான் நான் இப்படியெல்லாம் இருந்தனே அப்படியெல்லாம் இருந்தனே கடவுளே நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு போராட வேண்டிய, புலம்ப வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படுது. அதனால் இவங்க பொறுத்த வரைக்கும் கடவுளை போற்றவும் செய்வாங்க, தூற்றவும் செய்வாங்கன்னு சொல்லலாம். இன்னொன்று, சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தது அப்படின்னா, அதுவும் குறிப்பாக ராசி ரீதியாக அது சாதகமாக இருந்தது அப்படின்னா இவங்க ஆன்மீகத்தில் முன்னேறக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஆன்மீகத்தில் நம்பிக்கையுடையவங்களாக இருப்பாங்க. ஒருவேளை ராசி ரீதியாக கிரக அமைப்புகள் இவங்களுக்கு ஒத்து வரல அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது நாத்திகத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். அது கடவுளை ஆன்மீகத்தை நிந்தித்து கொண்டே நினைத்து கொண்டு இருப்பவங்களாக இருப்பாங்க.
ஜீவன அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ லக்னம் தனுசு ராசி அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு முரண்பாடுகள் இருந்ததாகத்தான் இருக்கும். காரணம் என்னென்னா, முன்னாடியே சொன்ன இவங்களுக்கு எப்போவுமே ஒரு தூண்டுதல் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ மனசார இவங்க எப்போவுமே கொஞ்சம் பக்குவமான அமைதியான சூழலையும் விஷயங்களும் தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் குணத்தால் இவங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே கரெக்டாக எப்போவுமே தூண்டி விடுறதுக்கு ஒரு ஆட்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் இவங்களுடைய ஜீவன அமைப்புகள் அப்படிங்கிறதும் செல்லுபடி ஆகும். ஸோ பெரும்பாலும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் ஒர்க்கு, ஸ்மார்ட் ஒர்க் இதெல்லாமே செட் ஆகாது. இந்த ரொட்டீன் ஒர்க்கு அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு செட் ஆகுது. காலையில் 4 மணிக்கு வேலைக்கு போகணுமா, சாயந்தரம் 4 மணிக்கு திரும்பி வந்தோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது 12 மணி நேரம் வேலை கொடுத்தாலும் சரி, அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஒரு ரொட்டீன் ஒர்க்கு தான், அதுக்குள்ளே என்ன நடக்குது, ஏது நடக்குது, எப்படி நடக்குது, அதை பற்றியெல்லாம் பிரச்சனை கிடையாது. இருக்கிற விஷயங்களை நம்மளால் முடிஞ்சதை சரியான வகையில் செஞ்சுட்டோம், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய ஜீவன அமைப்புகள் இவங்களுக்கு சூட் ஆகுது. ஸோ ரொம்ப ரிஸ்க் இருக்கக்கூடிய விஷயங்கள், இல்லை கிரிட்டிக்கலான சமாச்சாரங்கள்லாம் இவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாகத்தான் இருக்கும். அதனால் ஜென்ரலாக இவங்களுக்கு சுயதொழிலை காட்டின இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஈஸியாக அவங்களுக்கு ஒத்து போகும். சுய ஜாதகம் இவங்களுக்கு நல்லபடியாக செட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்ல உயர் பதவிகளில் இவங்க வகிப்பாங்க. மேல் அதிகாரிகள் வகையில் எப்பயுமே ஒரு பாராட்டக்கூடிய நபர்களாக இவங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை ஜாதகம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூட இருக்கிறவங்க குளிப்பறிக்கிறவங்க நிறையா இருப்பாங்க. அல்லது எப்போவுமே வேலைகளை மாற்றிக்கொண்டே இருப்பவங்களாக இருப்பாங்க. வேலையில் இந்த பிரயாண அலைச்சல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஜீவன அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாகவே இந்த மேஷ லக்னம் தனுசு ராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது சற்று குறைவு தான். அதாவது விஷயங்கள், காரியங்கள் அப்படிங்கிறது பெருசாக இவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்காது. குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பட்டுப்படாமல் தான் இருப்பாங்க. குடும்ப உறவுகள் மேலே மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இருக்கும். பட் பிரச்சனை என்னென்னா, முன்னாடி சொன்னோமா, எல்லாத்துக்குமே ஒரு தூண்டுதல் தேவைப்படுறது அப்படிங்கிறதுனால, தானாக இவங்களாம் எதையும் செய்யாததுனால குடும்பத்தில் இருக்கிறவங்களே சில நேரங்களில் இவங்களை நிந்திக்கவும் செய்வாங்க. இது குடும்ப உறவுகளுக்குள்ள கொஞ்சம் முரண்பாடுகளை அதிகம் ஏற்படுத்தவே செய்யும். பட் என்னதான் இருந்தாலும் குடும்ப உறவுகளை நேசிக்கக்கூடியவங்க தான், குடும்ப உறவுகளை விட்டு கொடுக்காதவங்க தான். பட் பிரச்சனை என்னென்னா, குடும்ப விஷயங்கள், காரியங்கள், குடும்ப உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இவங்க பெரும்பாலும் பட்டும்படாமலும் தொட்டும் தொடாமலுமே இருந்துட்டு இருப்பாங்க. பல நேரங்கள் இவங்களுக்கே அது புரியாத ஒரு புதிராக தான் இருக்கும். நமக்கு இது தேவையா, தேவையில்லையா, நம்ம செய்கிறது சரியா, தப்பா, ஒன்றுமே புரியாதது தான் இந்த குடும்ப விஷயங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது மனசுக்கும் புத்திக்கும் இடையே நிறைய தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இதெல்லாம் பர்சனலாக அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெளிப்படையாக பார்த்தாலாம் தெரியாது. பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்கள், காரியங்கள் ஒரு போராட்ட நிலையாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா இதெல்லாமே விதியினுடைய முரண்பாடுகளாக தான் இவங்களுக்கு அமைஞ்சிட்ருக்கும். குறிப்பாக இவங்களுக்கு இந்த ஆகாத காலங்கள், போகாத காலகட்டங்கள்லாம் வரும்பொழுது ரொம்பவுமே பிரச்சனைகளாக இருக்கும். இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசம் போயிடலாமா அப்படின்னு கூட யோசிப்பாங்க. எனக்கு ஒன்றுமே வேண்டாம், எனக்கு யாருமே வேண்டாம், என்னை தனியாக விட்டால் போதும் அப்படின்னாலாம் இவங்க யோசிப்பாங்க, பேசவும் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி கால நேரம் சரியில்லாத நேரங்கள்லாம் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இங்கே ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக இது மன ரீதியாக அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தவே செய்யும். இதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வயது முதிர்ந்தவங்க வகையில் இது நிறையவே காம்ப்ளிகேஷன்ஸும் உண்டாக்குது. ஒன்று பெற்றோர்கள், இல்லைன்னா மூத்த உடன்பிறப்புகள் வகையில் இந்த மாதிரியான சங்கடங்களை இவங்க அதிகம் பார்க்கலாம். அடுத்து அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஓரளவுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. பெரும்பாலும் இவங்களுடைய திருமண வாழ்க்கை, திருமண உறவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போவாங்க, விட்டு கொடுத்து போவாங்க, எல்லாமே ஓகே தான். பட் பிரச்சனை என்னென்னா, உப்பு சப்பு இல்லாமல் ரொம்ப சலிப்பாக போயிட்டுருக்கிற மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். இந்த வீட்டுக்கு வீடு ஆசைப்படி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் எல்லாரும் ஒன்று செய்கிறாங்க, நம்மளும் அதை செஞ்சுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும். பெருசாக இந்த திருமண வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாமே ரொம்ப கேஷுவலான விஷயங்களாக இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே ஈஸியாக போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பட் இதுக்காக இவங்க நெறி தவறக்கூடியவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சுய ஜாதக ரீதியாக ஒரு சில கிரகங்களுடைய தாக்கங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த நெறி தவறக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது, ஆனால் ஜென்ரலாகவே இந்த மேஷ லக்னம் தனுசு ராசி அப்படிங்கும்போது இவங்க நெறி தவறாதவர்களாக தான் இருப்பாங்க. அதிலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட போகிறதில்ல. ஆனால் இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப 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 போராக போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும்.
குழந்தைகளுடைய விஷயங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்கும். பெருசாக எந்த ஒரு சிக்கலும் இல்லை. அப்படியே இருந்தாலும் அதெல்லாம் நினச்சி இவங்க பெருசாக கன்ஃபியூஸ் ஆகி போகிறது கிடையாது. குழந்தைகளுடைய விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள், இந்த விஷயங்கள் காரியங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாகவே அமையும் சொல்லலாம். குறிப்பாக இவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா வாலண்டியராக அவங்களுடைய விஷயங்களை போய் மூக்க நுழைக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுதோ இல்லையோ, ஆனால் இவங்களாகவே போய் அவங்க விஷயங்களை செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க. குறிப்பாக உறவினர்களுடைய விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க. அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சு கொடுத்து உதவி வருவாங்க. நண்பர்களுடைய சகாயங்களை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நட்பு வட்டாரங்கள் எப்போவுமே மகிழ்ச்சிகரமாக வச்சிருக்கவங்களாக இருப்பாங்க. ஸோ உறவினர்களும் நண்பர்களும் என்றைக்கும் விட்டு கொடுக்கறதில்ல. அவங்க மூலமாக எப்போவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விரும்பக்கூடியவங்க தான் இவங்க. பட் பிரச்சனை என்ன, இதெல்லாமே ஒரு லிமிட்டோடு தான் இருக்கணும். அளவுக்கு மீனா அமுது நெஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலை க்ராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா மற்றவங்க இவங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் இவங்க பார்த்துக்கணும். அடுத்ததாக கல்வி மற்றும் சொத்து சுகங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக இவங்களுக்கு இந்த விஷயங்களில் நாட்டம் அப்படிங்கிறது இருக்காது. பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ஏற்றுச்சுருக்காக கூட்டுக்குதுவாது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் அமையும். சொத்து சுகங்களை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட இவங்க அப்படி தான். பெருசாக இவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் இருக்கிறதில்ல. இருக்கிறதை வைத்து சந்தோஷமாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க. ஸோ ஓவராலாக இந்த தனுசு ராசி மேஷ லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலான ஒரு ராசி லக்ன அமைப்பாக அமைகிறதுனால அவருடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யம் இல்லாத போலவே போய்கிட்டு இருக்கும். ஸோ சிம்பிளாக ஒரு அமைதியான வாழ்க்கையை இவங்களால் ஈஸியாக பெற முடியும். ஆனால் அதை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களே குறை சொல்கிறவங்களாக மாறிடுவாங்க. ஆனால் அதே நேரம் எல்லா விஷயங்களுக்குமே மற்றவங்களுடைய தூண்டுதலை எதிர்பார்த்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதும் இவங்களுக்கு அமையுது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.